Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில ட்ரெண்ட்ல கரண்ட்ல இருக்கிற பர்சனை தான் நம்ம கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பக்கம் யூடியூப்ல போனாலும் இவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோஸால நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க அமேசிங்கான 2 யூடியூபர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் அஜித் அண்ட் தீபன். வணக்கம் வணக்கம். வெறும் அஜித் தீபன் சொல்லக்கூடாது, கொய்யாக்கா அஜித் அண்ட் தீபன் சொல்லதான் வந்து ஹிட்டு. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்துச்சு. என்னடா பரிதாபங்கள்ல இருந்து இவங்க வெளில வந்துட்டாங்களா? எப்பவுமே நம்ம ஒரு கன்சர்ன்ல வேலை பார்த்துட்டு வெளில வந்தாலே ஒன்று சண்டை போட்டு வந்துட்டாங்க, இல்லைன்னா வந்து ஏதோ வாய்க்கால் ஆயிடுச்சு, பிரிஞ்சுட்டாங்க, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுன்ற எண்ணம் தான் இருக்கும். நம்ம வந்ததோட நோக்கம் என்ன? அதுதான் என்னன்னா அங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம அது சைட் பை சைடு வந்து கொய்யாக்கா அப்படின்ற ஒரு சேனல் வச்சு அதை ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்ன விஷயம்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, தனியாக வந்து நம்மளும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் அது ஓகே பண்ணலாம்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதை நாங்கள் ஏன் கேட்டோம்னா, இப்போ நம்மளே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வைங்களேன், அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சைடில் வேறு கம்பெனியில் பார்க்குறோன்னா பிரச்சனை ஆகிடும். என்றைக்குமே கோபி சுதாகர் அவங்க வந்து என்னடா எங்கள் கூடவே இருந்துட்டு நீங்கள் தனியாக சேனல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு என்றைக்கும் கேட்டது இல்லையா? அவங்க தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தது. அடடா. பரிதாபங்கள் இருக்கும்போதே 2019 எங்களுக்கு சேனல் நாங்கள் உள்ளே ஜாயின் பண்ண 1 மந்த்லேயே எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்து பரிதாபங்கள்லேயும் ஆக்ட் பண்ணுவோம், கொய்யாக்கால வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளும் தெளிவாக சொல்லியிருந்தோம், என்னதான் இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணணுன்னு, அதுதான் கரெக்ட் இல்லை. இப்போ அவங்களுக்கு தெரியும், அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் நம்ம வந்து பரிதாபங்களை பற்றி நிறைய பேசிட்டோம், நம்ம வந்து உங்களை பற்றி பேசலாம் இன்னைக்கு. ஸோ அஜித் அவர்கள் பேசிக்காக யார், எப்படி வந்து பரிதாபங்கள் உள்ள வந்தார், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? முதல்ல அஜித் வந்து ஒரு பேசிக்கலாக வந்து ஒரு நல்ல மனிதர். ஏன்னா ஆக்சுவலாக அஜித்தோட சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம் இனமங்கலம் அப்படின்ற ஒரு வில்லேஜ். காலேஜ் வந்து நான் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அப்போ சுதாகர் ப்ரோ வந்து அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அப்போ இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் அவர் சுதாகர் ப்ரோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி அவரோட ஊரை சொல்லியிருப்பார். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த சர்க்கிள் தான், டேஸ் கலர்ஸ் வரவங்க எல்லாமே அந்த சர்க்கிள் தான். அப்போ வந்து இது மாதிரி சுதாகர் ப்ரோ வந்து நம்ம ஊர் தான் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவரை கான்டாக்ட் பண்ணி அப்புறம் பேசி டெய்லியும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன், என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணி அப்புறம் அவருக்கு மெசேஜ் பண்ணோம். அப்புறம் அவர் என்ன சொன்னார், சரி ஓகே நீங்கள் தான் ஒரு வீடியோ ஏதாவது கான்செப்ட் மாதிரி பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோனார். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டாக பண்ணி அனுப்பேன். ஓகே ப்ரோ இது இப்படி சேஞ்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு டைம் சொல்லுவார். ஸோ அதே மாதிரி மாற்றி அனுப்பி அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே ப்ரோ வாங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் அதுக்கப்புறம் அப்படி தான் வந்து பரிதாபங்களும் நான் ஜாயின் பண்ணேன். பையன் வர்த்து தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கூப்பிட்டாரு. சூப்பர். தீபனை பற்றி சொல்லுங்க, தீபனோட ஊர் பூர்வீகம். அது நான் எப்படின்னா வந்து திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் நான். பேரு ஆமாம். அங்கே வந்து வண்டாம்பாலை அப்படின்ட்டு ஒரு சிரிக்காதீங்க ப்ரோ, உங்களுக்கு 2 நாள் ஆகும். அது நல்ல பேர் தாங்க, வண்டாம்பாலை அப்படின்ட்டு எங்கள் ஊர் பேர். வண்டாம்பாலை. நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு, அதுக்கே இருக்கீங்க சார். அங்கே தான் எங்கள் ஊர். ஸோ அங்கேருந்து தான் நம்ம அப்போ சும்மா பார்ப்போம், யூடியூப்பில் பார்க்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜில் வந்து அவங்க சீனியர் தான், எங்கள் கோபி அண்ணா சுதாகர் அண்ணா டிராவிட் நம்ம 3 பேர் எங்கள் சீனியர் தான். அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்புக்கடான்னு சொன்னாங்க. வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பினோம். நல்லா இருக்கு பண்ணலாம்டா வாங்கடா அப்படின்னு ஆஃபீஸோட சொல்லிட்டு அப்புறம் அப்படி தான் வந்தேன். அந்த வந்தான்பாளையன்ற ஊரே வந்து தெரியல, ஆனால் இப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே வந்ததால அந்த ஊருக்கே ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு இல்லையா? சார் நம்ம ஊர் மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பார்க்கும்போதுலாம்? சில பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து நல்லா தான் சொல்கிறாங்க, சில பேருக்கு அவங்களுக்கு வந்து புரியல என்னன்ட்டு, என்ன பண்ணுறான் வேலைக்கு போகிறானா இல்லையா அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. ஆமாம், வீட்டுக்கே தெரியாது, அம்மாக்கே இன்னும் வந்து அதே திருப்பி சொல்கிறீங்க. சரி ஓகே. வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க, போயிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோஸ்லாம் இதை பண்ணுறீங்க. ஓகே. ஆமாம். நம்ம வீட்டில் எப்படி சப்போர்ட்டு? நம்ம வீட்டில் சப்போர்ட்டா, எப்படா நீ இதை விட்டு வெளியே வருவேன், டெய்லி ஃபோன் பண்ணாலும் எப்போ வருவேன், வெளியே வருவேன், எப்போ நீ வருவேன், எப்போ நீ வந்து நீ படித்ததுக்கு சம்மந்தமாக எப்போ நீ போவ அப்படின்னு தான் இன்னமும் கேட்டுருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா பரிதாபங்களாகட்டும் சரி கொய்யாக்கா பெண்களே இல்லையே, ஏன் உங்களுக்கு பெண்கள் மேலே என்னதான் காண்டு? ஏன் ஒரு பொண்ணு கூட உங்கள் வீடியோவில் இல்லை? நம்ம வந்து வந்த வழிகள் அப்படி தான். நான் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகேவா, நான் ஜேஜே காலேஜ் திருச்சியில் ஜேஜேன்னு ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே தான் படித்தோம். அங்கேயுமே நமக்கு அந்த சைடே நமக்கு கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பசங்க கூடயே போயிட்டோம். இந்த சொல்லுவோம்ல பசங்களாம் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒளிஞ்சிருந்து பார்க்குறது அந்த மாதிரி தான். ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி செட்டே ஆகலை, வரல. இடையில கூட ஷார்ட்ஸ் பண்ணோம், ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட், அவங்களை வச்சு பண்ணோம், வரமாட்டேங்குது அது.
அந்த ஃப்ளோ வர மாட்டேங்குது கேர்ள்ஸ் ஃப்ளோ. திரும்ப ஆடியன்ஸ் வந்து இல்லை நீங்களே பொண்ணு வேஷம் போட்டு பண்ணுங்க அதான் காமெடியாக இருக்குது அப்படின்ற அது கெட்ட போட்டு நம்ம ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பண்ணி தேவலாம அவங்கள கமெண்ட்ல ஏதாவது சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பாவம். ஒருத்தவங்களோட ஃபேன்ஸா இருந்து அவங்களோட பேஜ்ல இருந்து பார்த்து உங்களை பார்த்ததால அவங்களோட தீவிர ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பா வந்து உங்களை வந்து மிஸ்ஜட்ஜ் தான் பண்ணியிருப்பாங்க. என்னங்க கூடவே இருந்து தனியா வந்துட்டீங்க, அவங்கள விட்டு வந்துட்டீங்க, ஏமாத்திட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க, என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஹேட்டர்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவங்க தான் எங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க, ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, ஸோ நீங்கள் போய் வெளியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது அதிகமாக தான் ஆகும், ஸோ இதான் கரெக்டான டைம் நீங்கள் போய் பண்ணுங்கன்றது தான் சொன்னாங்க. அதனால் கோபியன் சுதாகர் இந்த ப்ரோ அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அப்படி ப்ராப்ளமாக இருந்துருந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் சேனல்லேயே ஏன்னா நாங்கள் வந்து இப்போ 5 months ஆகுது, அந்த சேனல்லே வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு சப்ஸ்கிரைபர் சேர்த்துருக்கலாம். அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளே ஒரு வீட்டிலே இருக்கோன்னு வைங்களேன், அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க, திடீர்னு அப்பா பையன்கிட்ட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா தனி கொடுத்தனம் போயிடுறேன், அந்த பையனுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும், என்ன திடீர்னு போக சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பையனுக்கு போகணும்னு ஆசை இருக்கும்னு வைங்க, ஒய்ஃபோட போகணும் ஜாலியாக இருக்கலாம்னு தோணும். வெளில தள்ளி போங்க அப்படின்போது அந்த போங்கன்னு சொன்ன போது அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அது என்ன கஷ்டமான ஒரு பயமாக தான் இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம் அங்கே. ஸோ அவங்க கூடயே வந்து கண்டென்ட் எழுதி கொடுத்துட்டு அவங்க கூடயே சின்னதாக ரோல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் அதை விட்டு வெளியில் வரோம். இப்போ இன்னும் 2 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, நம்ம வெளில வரோம்னா நம்ம அப்போ போய் முடிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போவே வந்து நம்ம மேலே நம்பி நம்ம இது ஸ்டார்ட் பண்ணோம். பயமாக தான் இருந்துச்சு, 2 பேர் பேசிக்கிட்டோம் என்ன பண்ணலாம், ஓகேவா நடக்கலாமா நடக்கக்கூடாதா அப்படின்னு. அப்புறம் சரி என்ன அப்புறம் வந்தாச்சு, எல்லாம் எவ்வளோ போய் சொல்லியாச்சு வீட்டில், இதுக்கப்புறம் திரும்பி மாற்ற முடியாது, அதனால நம்ம ஸ்டார்ட் வீட்டில் போய் சொல்லியாச்சா? இல்லை அது வேற அது அப்படி இல்லை. ஒரு ஆஃபீஸ்னா வந்து முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். நான் அவங்க பாசிட்டிவாக நமக்கு செஞ்சுருப்பாங்க, கஷ்டங்களும் இருக்கும், எல்லாமே முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறோம்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான். என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தனியாக பண்ணணும், நம்மளும் நம்ம கொஞ்சம் வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதுல ஸ்டாண்டாக இருக்கணும், அதான் மட்டும் அது தெளிவாக இருந்துச்சு அந்த இடத்துல. அண்ட் மெயினாக நான் பேசணும்னு வச்சது வடக்கன்ஸ் பற்றி. அவங்கள பற்றி நீங்கள் போட்ட அந்த வீடியோ வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்குமே நார்த் சைட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பொண்ணுங்க பசங்க எல்லாருமே இருக்காங்க. ஏன்பா இந்த வடக்கன்ஸ் இப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுச்சு. பட் அவங்க பண்ண வீடியோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சேன் அந்த ட்ரெயினில் போகும்போது அந்த சீக்வன்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு அப்படியே நீங்கள் கான்ட்ராஸ்டாக போட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து எதனால் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்லை கான்ட்ராஸ்டாக அப்படின்னு கிடையாது. இல்லை எங்களோட என்னன்னா எங்களுக்கு இப்போ இந்த ரீசெண்டாக திருப்பூரில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு இல்லை, ஏன்னா ஒரு 100 பேரை சேர்ந்து ஒரு 4 பேர் அடிச்சதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த கான்செப்டே பண்ணலான்னு சரி ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு. இப்போ எங்களுக்கு என்னன்னா ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் தமிழர்கள் தான். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா இந்த வடக்கர்கள் எப்படி இங்கே உள்ளே வந்தாங்க, இவங்க எப்படி வந்தாங்க, இங்கே நம்ம சைடில் என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் நல்லா கிளியராகவே தெரியுவான். ஸோ ஈஸியாக நம்ம அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலான்றது அதான் எங்களோட நோக்கமே. அதை சொல்லலான்றது அப்படி வந்து இப்போ ஒருத்தவங்க அந்த வடக்கன் உள்ளே வரானா சரி அப்போ நான் உள்ளே வரதை நம்ம தடுக்க முடியாது. அவன் எப்படி வரான், அவனுக்கு இங்கே வீடு கொடுக்குறவங்க யார், அவனை வந்து ஒரு ஹோட்டலில் போய் அவனை போய் சேர்க்கறது யார், அந்த வடக்கனுக்கு வேலை கொடுக்கறது யார், சுற்றி பார்த்தா இது எல்லாமே நம்ம ஆளுங்க தான் கொடுக்குறாங்க. நம்ம தெரிஞ்ச தமிழர்கள வீட்டுக்கு போனாலே அவ்வளோ ப்ரூஃப்ஸ்லாம் வாங்கிட்டு தான் நமக்கு வீடே கொடுக்குறாங்க. இவங்க வாடகை அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீடும் கொடுத்துட்றாங்க, புரோக்கர் இட்டு போய் விட்டுறான், அவங்களும் வேலைக்கு வச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறான், கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கு அங்கே வேலை இல்லை. இதுதான ஃபேக்ட். இந்த ஃபேக்டை தான் நாங்கள் சொல்லவே வந்தோம். பிரச்சனை வந்து ஒரு மாதிரி பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை சரி பண்ணணுங்கிற ஒரு வார்த்தை தான் அது. ஸோ இப்படி என்னன்னா எல்லாருமே இதை தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க சொன்ன விதம் வேறமா இருக்கும், நாங்கள் சொன்ன விதம் எங்களுக்கு என்னன்னா எங்களுக்குமே அந்த கோவம் இருக்குது. நான் வந்து கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுனேன். அது ஒரு இன்ஜினியரிங் போஸ்ட் ஒன்று. அது வந்து ஒரு 450 பேர் கிட்டத்தட்ட இருக்கும், ஆல் இண்டியாவும் எழுதுவாங்க. ஒரு தமிழர் கூட கிடையாது. உங்களுக்கு கிடைக்கல இப்போ? ஆமாம் நானுமே எழுதுனேன். ஒரு தமிழர் என்ன விட்டுருங்க, இப்போ நான் படிக்கல எழுதாம அப்படின்னு வச்சுப்போம், வேலை கிடைக்கலங்கிறது ஒரு ஆளுக்கு கூட கிடையாது, ஒரு தமிழர்கள் கூட கிடையாது. அப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்மளோட அவன் டேலண்டாக இருக்கான் நல்லா படிச்சிருக்கான்னு எடுத்துக்கிறதா இல்லை இதை வேற ஏதோ உள்ள பண்ணுறாங்களா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அப்போ எனக்கு அந்த கோவம் இருக்குது. நீங்கள் எங்களோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்னா டே அவன் பண்ணுறது சரின்னு நம்ம சொல்லலை, ஆனால் நம்ம பக்கம் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இப்போ அதை நம்ம யாருமே பேச மாட்டோமே. இப்போ வந்து எப்படின்னா இப்போ வீடியோ பார்க்குற அந்த கமெண்ட்ஸில் வரவங்க என்ன சொல்லுவோம், ஆமாம் பிரதர் ஆமாம் இதை கூப்பிட்டு வர்றது ஒரு புரோக்கர் தானே, தமிழன் தானே, வேலைக்கு வைக்கிறவங்க ஒரு தமிழன் தானே,
அப்போ அவங்கள யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அதை தான் நாங்கள் காமிச்சோம். இவங்கள போய் கேளுங்க. ஆனால் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போகுதுன்னா அது அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி தப்பு இருக்குது, இதே சரி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் என்னன்னா ஆக்சுவலாக நாங்களுமே இங்கே இருந்துட்டு தான் கத்துறோம். இங்கேருந்து வெளியே போடான்றது தான் கத்துறோம். நம்ம கத்திக்கிட்டே கீழே இப்படி குனிஞ்சு பார்த்தா நம்ம ஆளுங்களே இங்கே உட்காந்துக்கிட்டு வா 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 உள்ள வா, இங்கே வந்து வேலை செய், இந்த ஹோட்டலில் போய் செய்யணும் இங்கேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவங்கள்ட்ட பேச பார்த்தா ஏன்டா நாங்கள் அங்கே உட்காந்து அவனை துரத்துறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தா நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. சார் நாங்கள் இங்கே நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குது சார், இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாகிடும். நீங்கள் வந்து வேர்ல இருந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாம் புரியுது. ஆனால் நாங்கள் சொன்ன விதம் எப்படி இருக்குன்னா எங்களோட கோவம், ஓகே, அந்த கோவத்தை தான் அந்த வீடியோவில் வந்து நாங்கள் அப்படி சொல்லியிருப்போம். ஸோ நீங்கெல்லாம் 90s கிட்ஸ் தானே? ஸோ 90s கிட்ஸ் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த பசங்க 2K கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஐஃபோன் அந்த ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ, அந்த டைமில் நம்ம 90s கிட்ஸ் இந்த லேபிளை பிரித்து ஒட்டுறது நம்மளோட பீரியட் காலேஜில் வரும், அதை எடுத்து பீரோவில் ஒட்டி வச்சிருப்போம். நம்மளோட பீரியட் அப்படி இருந்துச்சுல. எந்த ஸ்டிக்கரை பிரிக்கிறதுன்ற டிஃபரன்ஸ்லேயே 90s கிட்ஸ் பார்த்தா பூமருங்கிறாங்க இப்போ நம்மளெல்லாம். கொடுத்த ஸ்டிக்கரெல்லாம் நம்ம ஒட்டி விளையாண்டுறோம். இப்போ நம்ம 90s பார்த்தாலே 2Kலாம் பூமர் ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்வாங்க. நம்மள கிரிஞ்சுங்கிறாங்க. அந்த மொமெண்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ஏன்னா அவங்களால அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியல. அந்த ஒரு வேலை எல்லாம் பூமர் அது இல்லை. இப்போ போன வீடியோவில் வந்து வடக்கன் வீடியோவில் பண்ணி ஒரு அடி வாங்கணும். இந்த வீடியோவில் வந்து இப்போ 2K கிட்ஸ் வந்து நீங்கெல்லாம் பூமர் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அதே பேசுவாங்க. எதுக்கு சரி, என்னைக்காவது 2Kவை பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்க? இது வந்து நம்மளோட ஆதங்கம். என்னடா எங்களை பூமருன்ட்டீங்க கவலைப்படுறோம். அவங்கள பார்த்து பொறாமப்படுறது, அவங்கள பார்த்து சே நம்ம 2Kவா பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ண மொமெண்ட் பொறாமலாம் பட்டது கிடையாது. அந்த 2K கிட்ஸ், அதாவது இப்போ நம்ம எடிட்டர் இருக்காப்ல கிரஃப்லோன்னு ஒரு பையன், அவர் சொன்னாப்ல இதே மாதிரி போன டைமே இதே மாதிரி சொன்னால் அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேன். என்னன்னா அவர் வந்து அவர் சொல்லியிருக்காப்ல நான் உங்கள் லைஃப்பில் வரணும்னு, எனக்கு உங்கள் விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளை பற்றி தெரியல நிறையா. நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ். அவர் 2K நான் எனக்கு அப்போ வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிற ஒரு வீடியோ, அதை அவர் தான் எடிட் பண்ணாரு. அதை அந்த வீடியோ முடியறதுக்குள்ளே எனக்கு ஆசையாக இருக்குண்ணே, இந்த மாதிரி உங்கள் கூட இந்த லைஃப்பில் இருக்கலாம், சும்மா பேசணும், டைம் ட்ராவல் பண்ணி அந்த சைடு போனால் ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி அவரே சொல்கிறாப்புல. ஸோ அப்போ அவங்களுக்கே பிடிச்சிருக்கு. ஒரு சில மாண்டேஜஸ்லாம் வைக்கணும், அந்த வயல்வெளிலாம் தேடி எடுக்கிறான். ஆனால் இதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணே, இதெல்லாம் வைக்கலாம் சொல்லிட்டு அந்த மற்ற நாளில் இப்போ பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருப்பான், யூடியூப்ல பாட்டு கேட்குறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான், டைமிங்க்கு வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை, அது எல்லாமே நடக்குதான். நானே 10 தான் வருவேன். அந்த மாதிரி வேற சொல்றேன். இல்லை உங்களை சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள் இவர் டைமிங்க்கு வந்துருவாரு, நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வருவேன். 10 நிமிஷம் லேட்டாக தப்பாங்க. அதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம், டைமிங் கரெக்டாக இருக்கணும். சூப்பருங்க, அது தெரிஞ்சிச்சுங்க இன்னைக்கு. இப்போ நீங்கள் வந்து நிறைய ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க, பெண்கள் ஃபேன்ஸ் கூட இருக்காங்க. உங்க ஃபேன்ஸ்ல யாராவது உங்களை ப்ரப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஃபேன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபேக் ஐடியில வந்து டவுட்டாக தான் இருக்கும். ஒருவேளை இவனுங்களே பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கூட நானே என் பேர்ல கூட ஏதாச்சும் தெரியாம பண்ணிருக்கலாம். அதனால பெண்கள்னாலே பொதுவாக எனக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குது. சரி, நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் இந்த சைடு வருவோம். நம்ம கோபி சுதாகர் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு சில காரணங்களால. ஆனா என்ன காரணம் கடைசி வரைக்கும் இங்க யாருக்குமே தெரியல. அந்த ராஜ ரகசியத்தை நீங்க ஏதாவது கொஞ்சம் கசிச்சிங்கன்னா? ரகசியம்லாம் இல்ல, நீங்க எப்படியோ நாங்களும் அப்படிதான். இல்ல உண்மைதான். ஸ்கிரிப்ட் ஆக்டிங் இந்த சைட்ல தான் போவோம். அது அந்த விஷயங்களுக்குள்ள நாங்க பெருசா போக மாட்டோம். எனக்கு தெரியும் தெரியாது வரும். அதாவது அதுல கரெக்டா இருந்தாங்க. என்னதான் இருந்தாலுமே வந்து நாங்க வருவோம், எடிட் பண்ணுவோம், போவோம், அப்புறம் பேசுவோம், கண்டென்ட் பேசுவோம், அப்படியே இருந்துச்சே தவிர இந்த விஷயங்களை எங்களுக்கும் உங்களை மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா நாங்கள் அங்கே இருந்தோம், ஸோ எங்களுக்கும் அந்த டவுட்லாம் இருக்குது. ஸோ அதை கேட்கலாமா வேணாமா அப்படின்னு இருப்போம். ஸோ அப்புறம் அதை பற்றி பேசுறது இல்லை. அது அவர் கோபியில் கூட சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் ஏதோ இன்டர்வியூவில். அதுக்கு பதிலாக ஏதோ கைமாறாக தான் இந்த விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே, ஒரு சில காரணங்களும் தவிர்த்து. ஆனால் ப்ரொடக்ஷன் நம்பர் 2 வரப்போகுது இல்லையா? ஸோ அதில் உங்களை எதிர்பார்க்கலாமா? அதில் 100% வாய்ப்பு இல்லை. அதில் எடுத்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஷூட்டிங் பாதி முடிஞ்சு போகுது மாதிரி கேள்விப்பட்டோம். அதனால அதில் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அதை பற்றி வந்து நாங்களும் கேட்டுக்கவும் இல்லை. இப்போ வந்து எங்களுக்கு இருக்கான அப்படின்னு கேட்டுக்கவும் இல்லை, அவங்களும் வந்து சொல்ல. ஸோ அந்த மாதிரி டீசெண்டாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த மாதிரி அதனால விட்டுறோம். ஓகே, சரி. நிறைய யூடியூபர்ஸ் வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்து அட்மையர் ஆகுறவங்க யாராவது இருக்காங்களா? உங்களோட உங்களோட காம்படிட்டராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஏன்னா நல்லா தான் பண்றான், எனக்கு பிடிக்கும்ங்க, நான் சொன்னதில்லை வெளியில, அந்த மாதிரி யாராவது?
எனக்கு வந்து சோதனைகள் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் மாதிரியே இருக்கும், ஆனால் அவங்க ஃபுல்லாக அவுட்டோரில் பண்ணுவாங்க. சோதனைகள் டீம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஹரிபாஸ்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜம்கட்ஸ் ஹரிபாஸ்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்சுவலாக சொல்ல போனால் அவர் உள்ள ரொம்ப நல்ல மனிதர். அவர் ஒரு நேரில் மீட் பண்ணும்போது பார்த்தா ஒரு நல்ல மனிதர். நம்ம ஸ்டார்டிங்கில் அவரை பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து நிறையா பண்ணியிருந்தேன். எனக்கும் ஹரிபாஸ்கர் ரொம்ப பிடிக்கும். நேரில் இப்போ சொன்ன மாதிரி ஷூட் பண்ணப்போ எப்படி சொல்கிறது, அவர் இடத்துல உட்காரவே இல்லை, வேலை செஞ்சுட்டே இருந்தார். அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக என்ன அவர் தான் ப்ரொடக்ஷனு, எல்லா வேலையும் அவரே எடுத்து பண்ணுறது. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஃபைனலி சேனல் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பாரத், அப்புறம் அந்த நிரஞ்சன், அவங்களாம் வந்து டைரக்டர், அவங்களாம் வந்து பிடிக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சேனலாக அது ஒன்றும். ஓகே, ஆனால் ஒரு முக்கியமான கேள்விங்க, நம்ம எல்லாரும் வந்து ஒரு வெறியோட ஒரு துறையில் இருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம பின்னாடி எங்கேயோ ஒரு பெரிய அடி வாங்கியிருப்போம், சொந்தக்காரங்க கிட்டயோ எங்கேயோ ஒரு இடத்துல அசிங்கப்பட்டிருப்போம் ரொம்ப. அது வந்து நம்மளை ரொம்ப பாதிச்சிருக்கோம். அதை நீங்கள் வெளில சொல்லவும் தயங்கியிருப்பீங்க. அந்த தருணம் ஏதாவது உங்கள் யாருக்காவது இருக்கா? நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மா வந்து அவங்க தான் இங்கே பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து எங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க லைஃப்பில் எதுவுமே பார்த்தது கிடையாது. லைஃப்பில் வந்து ஒரு படத்து கூட போனது கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க பார்த்தது கிடையாது. வந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா இல்லை, அதுக்கப்புறம் அம்மா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல்லாக எங்களுக்காகவே அவங்க லைஃப் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அது வந்து எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை தாண்டி அவங்களுக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணணும். இப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ரொம்ப மிடில் கிளாஸில் ஒரு போர் ஃபேமிலி தான். அவங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் அவங்க எதுவுமே பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்குமே வீட்டில் தான் இருக்காங்க, எங்களுக்காகவே போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு 4 பேர் ஒரு பெருமையாக ஏதாச்சும் சொல்லி உங்கள் பையன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க பார்க்காத விஷயங்கள்லாம் வெளியில் அழைச்சிட்டு போகணும், டூர் கழிச்சு அந்த மாதிரி டூர் அந்த மாதிரி போகணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எங்கள் அம்மாட்டே சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வந்து உங்கள் சுற்றி உள்ள பசங்களாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, உன் பையன் அப்படி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எங்கள் அம்மாட்ட வருத்தம் கட்டுறதுக்கு அவங்க இந்த கேட்டுக்கே மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குது, இவன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. நான் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணுறது காரணமே அவங்களுக்காக தான். ஸோ அவங்களுக்கு சீக்கிரம் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் கிரிஞ்ச் ஆகிட்டு சரி பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி சைடில் இந்த சூரியவம்சம் படம் பார்க்குற மாதிரி தான். எல்லாருமே எங்கள் ஃபேமிலி அப்படி தான். யாருமே வந்து இந்த இப்படி தாழ்த்தி பேசுறது, இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே கோத்து விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பட் எங்கள் வீட்டில் சொல்கிறது என்னென்னா, மக்கள் பார்க்குறவங்க இதை ரசிப்பாங்கடா, ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்றது, அது எப்படின்னா இப்போ எப்படின்னா வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு பார்க்குறாங்க. ஆமாம், ஆனால் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு நான் இப்போ தான் அந்த சொல்லியிருக்கேன், சரி ஓகே இனிமேல் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும்போது ரசிப்பாங்க. பட் ஆனால் இந்த ஃபீல்டில் யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ இங்கே என்னன்னா, எல்லாருமே ஒரு விஷயத்தையும் தேடி ஓடுறோம். எல்லா ப்ரொஃபஷனல் இருக்கவங்களும் காசு தான். அந்த காசுக்காக நம்ம ஒருத்தவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். அந்த வேலையை தான் இப்போ நம்மளும் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறன்றது ரொம்ப பெரிய வேலை. அந்த வேலையை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சும்மா ஃபோன் வச்சுருக்கவங்க வந்து ஃபோன் பேசுறதுக்காக மட்டும் வைக்கல, வீடியோ பார்க்குறதுக்காக தான் வச்சுருக்கு. வீடியோ பார்க்குறதுக்கும் வச்சுருப்பாங்க, பார்க்குறவங்களும் இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் நேரம் சிரிக்க வைக்கணும். எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உனக்கு அது தேவையில்லாத ஒரு சைடில் நீ இருக்க. அதனால் நீ படித்த படிப்புக்கே நீ வந்துரு, அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கும். மற்றபடி எதிர்ப்புலாம் கிடையாது. உனக்குள்ளே அந்த டேலண்ட் இருக்குது, நீ பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கள்கிட்டே சொல்லியிருக்காங்க, நல்லா சிரிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு வரும்போது ஏற்றுக்க மாட்டாங்க, ரசிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ உனக்கு என்ன சொல்கிறது, இப்போ உனக்கு ஒரு சில விஷயங்கள் வரும்போது இதை கார்னர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக வந்து உங்களுக்கே தெரியும், இங்கே கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட இருந்து ஏன் வந்தீங்க, இதை ஏன் பண்ணீங்க, அதை ஏன் பண்ணீங்க, திரும்ப அதையே பேசி வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாமல், உங்களை சங்கடப்படுத்தாமல் வேற ஏதாவது கேட்கணுன்ற ஆசையில் தான் வர வச்சோம். அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் மென்மேலும் நீங்கள் வளர்ந்து பெரிய யூடியூபர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆக்டர்ஸ் ஆகி இண்டஸ்ட்ரியில் வந்து கலக்கிறதுக்கு இந்தியா கிளிட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வரைக்கும் போனது இல்லாமல் இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.